அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது. சீமான் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த செய்தியை வச்சுக்கிட்டு நேத்துல இருந்து இந்த திராவிட செய்தி ஊடகங்களும் குறிப்பா சன் நியூஸ் தொலைக்காட்சியும் அதனுடைய தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கக்கூடிய மானங்கெட்ட அறிவுகட்ட திரு குணசேகரன் அவர்களும் மற்றும் பல திராவிட சில்லறை அறிவு ஜீவி யூடியூபர்களும் அண்ணன் சீமானுக்கு எதிராக பல அவதூறு கட்டுக்கதைகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான ஒரு பாலியல் குற்றவாளி போல சித்தரித்து இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசுவாங்க, இனியும் பேசுவாங்க. சரியா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது உண்மையாகவே நல்ல விடயம். தெரிஞ்சோ தெரியாமலையோ சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியான இளந்திரையன் அவர்கள், அவர்தான் இந்த வழக்கை விசாரிச்சதா சொல்றாங்க. நீதிபதி இளந்திரையன் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. இதுல என்னப்பா நல்ல காரியம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல. நீதிபதி சொன்ன சில முக்கியமான விடயங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் என்ன சொன்னாரு? அப்படியெல்லாம் ரொம்ப சுலபத்துல சர்வ சாதாரணமா இந்த புகாரை ரத்து செய்ய முடியாது. சரி, ஓகே. ஏன் ரத்து செய்ய முடியாது? ஏன்னா விஜயலட்சுமி அவர்கள் 2011 முதல் முறையா அண்ணன் சீமான் மீது புகார் கொடுக்கிறாங்க. என்னன்னு, என்ன திருமணம் செய்து கொள்வதாக பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்த பாக்குறாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரையும் 2012 வாபஸ் வாங்கிட்டாங்க. ரைட்டு. அடுத்து 2023 இறுதியில மறுபடியும் வந்து எனக்கும் சீமானுக்கும் இடையில 2008 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வச்சு மாலை மாற்றி திருமணமே நடந்துருச்சு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீமானோட முதல் மனைவி விஜயலட்சுமி தானா? இந்த குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. எனவே இந்த புகாரை ரொம்ப தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது தீர்ப்பு கிடையாது. தீர்ப்பு இன்னும் வெளியிடப்படவே இல்லை. ஒருவேளை இன்றைக்கு வெளியாகலாம், இல்லனா நாளைக்கு வெளியாகலாம். எது எப்படியோ நீதிபதியோட இந்த கருத்து உண்மையாகவே ஒரு நல்ல செய்திதான். ஏன்னா நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இதை தீர விசாரிக்கட்டும். இதுல இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தெளிவாகட்டும். ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. நீதிபதி சுட்டி காட்டிய மாதிரி 2011 அண்ணன் சீமான் மீது விஜயலட்சுமி அவர்கள் முதல் முறையா புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க? என்னை திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்களா? அத்தோட அந்த கதை முடிஞ்சு போச்சு. ரைட்டா? மறுபடியும் எப்ப திரும்பி வந்து புகார் கொடுக்கறாங்க? 10 வருஷம் கழிச்சு 2023 இறுதியில வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான் மீது புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல என்ன குறிப்பிட்டு இருந்தாங்க? எனக்கும் அவருக்கும் 2008 மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வச்சு மாலை மாத்தி திருமணமே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த புகாரையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. எனக்கு ஒரு விடயம் புரியவே இல்லை. அது எப்படி 2011 இல்லாத ஒரு புது குற்றச்சாட்டு 2023 மட்டும் வந்துச்சு? புதுசு புதுசா கற்பனை பண்ணி புதுசு புதுசா அண்ணன் சீமான் மேல புகார் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒண்ணு வேணா, 2008 எங்க 2 பேருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல வச்சு மாலை மாற்றி திருமணம் நடந்ததா இந்த அம்மா சொல்றாங்கல்ல. கடந்த ஆண்டு இது தொடர்பான சர்ச்சைகள் வந்த போதே நாம ஒரு கேள்வியை கேட்டோம். ஏமா கோவில்ல வச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதா சொல்றீங்களே, அதுக்கு யார் சாட்சி? யாரு முன்னால நீங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க? யார் சாட்சி? சரி, சாட்சியை விடுங்க. என்ன சான்று? கோவில்ல வச்சு திருமணம் செஞ்சா அதுக்கு ரசீது வாங்கிட்டு வரணும். அதுவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மாதிரி மிகப்பெரிய கோவில்ல திருமணம் செய்யறோம் அப்படின்னா கோவில் நிர்வாகத்தோட அனுமதி இல்லாம திருமணமே செய்ய முடியாது. அனுமதி சீட்டு வாங்கிட்டு வரணும். இன்னாருக்கும் இந்த சந்நிதி முன்னாடி வச்சு திருமணம் நடைபெற போகுது அப்படின்னு ரசீது வாங்கிட்டு வரணும். அந்த ரசீதாவது இருக்கா? ஆக சாட்சியும் இல்ல, சான்றும் இல்ல. சும்மா அப்பப்ப தோணும் போதெல்லாம் ஒரு புது குற்றச்சாட்டை கொண்டு வந்து அண்ணன் சீமான் மீது புகார் தெரிவிக்க வேண்டியது. அது மட்டும் இல்லாம இப்ப 2011 முதல் முறையா புகார் கொடுத்தீங்க. அத 2012 வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க. அதற்கு அடுத்த ஆண்டு தான் அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடந்துச்சு. என்ன ரகசியமா யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல வச்சு திருமணம் நடந்துச்சா? ஊர் உலகத்துக்கே தெரியற மாதிரி பத்திரிகை அடிச்சு கொடுத்து இன்னாருடைய மகளைத்தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சு பல முக்கியமான புகழ்பெற்ற நபர்கள் எல்லாம் கலந்து கொண்டுதான் அண்ணன் சீமானோட திருமணம் நடந்துச்சு.
இப்ப இந்த அம்மா குறிப்பிட்ட மாதிரி 2008 இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்திருந்தா முறைப்படி எங்கிட்ட விவாகரத்து வாங்காம இவர் எப்படி இன்னொரு திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாமா கூடாதா? நிறுத்தி இருக்கலாம்ல. ஆனா இந்த அம்மா செய்யவே இல்லை. அப்ப இதுலயே தெரியுது இந்த குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு. சரி, அதை கூட விடுங்க. 2013 அண்ணன் சீமானுக்கு திருமணம் நடந்துச்சு. 2019 குழந்தையும் பிறந்துருச்சு. 10 ஆண்டுகள் ஓடி போயிருச்சு. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஓடி போயிருச்சு. 13 வருஷமா எங்க இருந்தீங்க? இந்த அம்மா எங்க இருந்தாங்க? எந்த சந்துல இருந்தாங்க? எந்த பொந்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாங்க? திடீர்னு 2023 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது வந்து அண்ணன் சீமான் மீது எதுக்காக இந்த புது குற்றச்சாட்டை முன் வச்சு புகார் தெரிவிக்கணும்? 10 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அப்ப வந்து பேசியிருக்கலாமே. என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு என் கூட வாழாம இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறாரே, இதையெல்லாம் கேட்க நாதி இல்லையா, யாரும் இல்லையா அப்படின்னு அப்ப வந்து பேசி இருக்க வேண்டியது தானே. அப்ப வந்து புகார் கொடுத்திருக்கலாமே. புகார் ஏன் கொடுக்குறீங்க? நேரா நீதிமன்றத்துக்கே போயிட்டு வழக்கு போட்டிருக்கலாமே. அப்பெல்லாம் அப்படியே அமுக்குனி மாதிரி அமைதியா இருந்துட்டு எப்பெல்லாம் தேர்தல் நெருங்குதோ அப்பெல்லாம் வந்து ஐயோ என்னை ஏமாத்திட்டாரு, ஐயோ என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கதற வேண்டியது அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? இப்படி எல்லாம் பொது வெளியில வந்து பொய் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு உன் கதை தான் எப்பவோ முடிஞ்சு போச்சு இல்ல. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணா இருக்கிறீங்க, சரியா, சிரமத்துல இருக்கிறீங்க. அதனால ஒரு அளவுக்கு மேல கடுமையா பேச முடியல. பேசினா அண்ணன் எங்களை தான் திட்டுவாரு. உனக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, உனக்கு இதான் வேலையா, போய் வேற வேலையை பாரு அப்படின்னு எங்களை தான் திட்டுவாரு. ஆனா அவர் இப்படி அசிங்கப்படுறத எங்களால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. வாய்க்கு வந்த குற்றச்சாட்டை எல்லாம் அடிக்கிட்டே போறீங்க. என்ன சான்று, என்ன ஆதாரம்? எதுவுமே இல்ல. நியாயப்படி தர்மப்படி நீங்க என்ன நடந்துக்கிட்டீங்க அதுவும் கிடையாது. சும்மா அப்பப்ப வர்றது ஏதாவது ஒரு வீடியோ போட்டு அண்ணன் சீமான ஒருமையில பேச வேண்டியது, நாங்களும் போனா போட்டோம் எதுவும் பேச வேணாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் மீறி போறீங்க. சரி, ஓகே, இப்ப நீதிமன்றமே சொல்லிருச்சு விசாரிங்க, விசாரிச்சு ஒரு முடிவை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிருச்சு. நாங்களும் அதை தான் கேட்கிறோம். விசாரிங்க. விசாரிச்சதானே இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை தெரியும். ஏமா உன்னை ஏமாத்திட்டு தான் சொல்ற, அவருக்கு திருமணம் நடைபெறும் போது நீ எங்க இருந்த, வந்து தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. இந்த கேள்வி எல்லாம் வரும்ல. அப்ப பாத்துக்கலாம், விசாரணையில தெரிய வந்துரும் இந்த அம்மா யாரு, யார் சொல்லி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது விசாரணையில தெரிய வந்துரும். ஊர் உலகத்துக்கே தெரிய வந்துரும். அட, இதுக்கப்புறம் தெரிய வர்றதுக்கு என்ன இருக்கு? இந்த திராவிட கோமாளிகள் தானே இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அதை இந்த அம்மாவே சொல்லிச்சே. இந்த கோயம்புத்தூர்ல அதர்ம மனோஜ்னு ஒரு பைத்தியக்கார பையன் தெரியும். அவன் ஒரு தடவை 8000 ரூபாய் செலவு பண்ணி வண்டி போட்டு பெங்களூர்ல இருந்து இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து அண்ணன் சீமானுக்கு எதிராக பேச வச்சான். கடைசியில யார் கால்ல போய் விழுந்திருக்கானுங்க பாருங்க. அண்ணன் சீமான் முன்வைக்கின்ற அரசியல் கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியாத, அதற்கு வக்கும் வகதொகையும் இல்லாத இந்த திராவிட சில்லறை பயல்கள் கடைசியில யார் கால்ல போய் விழறானுங்க? விஜயலட்சுமி கால்ல போய் விழறாங்க. அக்கா வாங்க அக்கா, எப்படியாவது சீமானுக்கு எதிராக புகார் கொடுங்க, அவரோட பேரை கெடுத்து விடுங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த அம்மாவும் அந்த கேள்வி கேக்குது, மானக்கேடா கேக்குது. எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் இதே விஷயத்தை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆக இவனுங்க வாய அடைக்கணும் அப்படின்னாலும் சரி, இந்த அம்மா வாய ஒரே அடியா மூடணும் அப்படின்னாலும் சரி, விசாரிங்க. விசாரிங்க, ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். சரியா? ஏதாவது ஒரு விஷயம் முடிவுக்கு வந்தே ஆகணும். அதனால இந்த விஷயத்தை விசாரிக்கிறது, இந்த புகாரை விசாரிக்கிறது ஒண்ணுதான் நல்ல வழி. மேற்கொண்டு கட்சியோட வழக்கறிஞர் அணி என்ன முடிவெடுக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதை விசாரிக்க சொன்னாங்க தெரியுமா, அது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய செய்தி தான். உறவுகள், நீங்க யாரும் கலங்க தேவையில்லை. இதனால நமக்கும் சரி, அண்ணனுக்கும் சரி, கட்சிக்கும் சரி எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறதே கிடையாது. சரியா? தைரியமா நாம நம்முடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களாய் நான் உங்கள் மகன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.